யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நிருசிம்மா, ஜெய் ஸ்ரீகிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி இருக்கும் 2026, இதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போலாமா? வாங்க. 2026 1/1/2026 001 மினிட்டுக்கு ஜாதகம் எடுத்திருக்கோம். அதுபடி பிளானட்டரி பொசிஷன் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர் 90% நல்லா இருக்கு. ஒரு 10% அப்படி இப்படி இருக்கும். அது எப்படி நெகட்டிவ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாசிட்டிவ் 90% என்ன இருக்குன்னு பார்ப்போம். ராசிக்குடிய அதிபதி சூரியன் வந்து 5ஆம் இடத்துல தனுர் ராசியில் இருக்காரு. 5ஆம் இடத்துடைய அதிபதி குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார் புதனுடைய வீட்டில். ஸோ ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில், பஞ்சமாதிபதி வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது 4-9 கூடிய அதிபதி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கா. அப்படி ராசியாதிபதினா சூரியனோட, அது சூரிய மங்கள யோகத்தை கொடுக்கும். புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ புதன் வந்து சுக்கிரன் சேர்ந்தா லக்ஷ்மி நாராயண யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்தா புதாதித்ய யோகம். அருமையான விஷயங்கள். சனி 8ஆம் இடத்துல இருக்க, அது யோசிக்கவே வேண்டாம். அது வந்து அஷ்டம சனியை நீங்கள் கன்சிடர் ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி ராசியில் கோல்டான பிளானட். ஓகே, ஜல தத்துவத்தில் கோல்டான பிளானட் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ அதனால் அஷ்டம சனி அவ்வளோ பாதிக்காது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 90% நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு படிக்கிற பசங்க பார்க்கலாம். 5ஆம் வகுப்புலேருந்து கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற வரைக்கும். ஸோ அரசு சம்பந்தமான ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், சீட்ஸ் கிடைக்கும், ஸ்கூல் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்ல அருமையான விஷயங்கள் ஏற்படும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மேலே கூட உங்களுக்கு காலேஜஸ் எல்லாம் கிடைக்கலாம், ஸ்கூல்ஸ் கிடைக்கலாம். நல்ல நல்ல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் படிக்கிறதுக்கு கிடைக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒர்க் பண்ணுறவங்கன்னா 3 கேட்டகரி பீப்புள். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க. ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அது பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸு. 10 ரூபா முதலீடு போட்டால் 5 மடங்கு 50 ரூபா, 10 மடங்கு 100 ரூபா வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் இருக்குது. அதனால சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது புரோக்கரேஜ், கமிஷன், மீடியேஷன், கன்சல்டன்சி, ஈவன் காய்கறி விற்கிறவங்கள இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும், அது ஃபுட் அண்ட் பேவரேஜ் ஆகலாம், ஈவன் ஹோட்டல் ரிசார்ட்ஸ் ஆகலாம், சீ ஃபுட்ஸ் ஆகலாம், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் ஆகலாம், சிவில், ஆர்கிடெக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகலாம், இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க ஆகலாம், ஈவன் மெடிசன், மெடிக்கல் ரிலேட்டட் பிஸ்னஸஸ் ஆகலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஈவன் ஆக்டர், ஆக்ட்ரஸஸ், சினிமா, ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நல்ல நல்ல ரெம்யூனரேஷன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இது எல்லாமே அருமையான பிஸ்னஸ், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிங்கராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க நினச்ச மாதிரி P1லேருந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், CEO வரைக்கும் அருமையான ப்ரமோஷன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவங்க நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப அருமையான விஷயங்கள் நடக்கும். அவங்க மேலே ஏதாவது லிட்டிகேஷன், அலிகேஷன் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் இந்த வருஷம், கேசஸ் எல்லாம். அதே போல் ரயில்வே டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் த்ரூ ஆகலாம். UPSC வரைக்கும் த்ரூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிறவங்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம். ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர் வரைக்கும் நல்ல நல்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். பொலிட்டிக்ஸில் எல்லாமே நல்லா அருமையான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் பிஸ்னஸ் கேட்டகரி 3 கேட்டகரி பீப்புளுக்கும் சொல்லிட்டேன். இன்னும் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், வில்லா வாங்கலாம். ஸோ இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணத்துக்காக நல்ல சம்பந்தங்கள் வரக்கூடிய யோகங்கள் இருக்குது.
சந்தானத்துக்காக யார் யார் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா குட் நியூஸ் கிடைக்கலாம். சில பேர் ஐவிஎஃப் பார்த்து 2 டைம் ஃபெயில்யூர் ஆயிருச்சு அப்படின்னுவான். அவங்களுக்கு கூட இந்த வருஷம் நல்லா இருக்கு. அதனால இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்குற மாரி சந்தானங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லாட்டரி யோகம் இருக்கிறதுனால லாட்டரி வாங்கலாம். ஒரு 10, 20% உங்க ப்ராஃபிட்ல எடுத்து வைக்கலாம். லாட்டரிக்காக. அது கூட நல்ல அருமையான விஷயங்கள் தான். ஸோ 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனின்னு சிம்ம ராசிக்காரர்கள் பயப்படுவாங்க. அத பயப்பட வேண்டியது அவசியம் இல்ல. ராசியில கேது இருக்கு இல்லையா? அத பத்தி கொஞ்சம் பயம் இருக்கட்டும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா? அத பத்தி கொஞ்சம் பயம் இருந்தா நல்லது. இது என்ன பிரச்சனை பண்ணும்னா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, நமக்குள்ளவே சண்டைய ஊட்டி விட்டுரும். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு லிட்டிகேஷன், சும்மா ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது, அக்ரெசிவா பேசிக்கிறது, ஒரு சண்டை வரலாம். அதனால ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதிகரிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நல்லா ஃபினான்ஷியல் இதெல்லாம் இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு, ப்ரமோஷன்ஸ் இருந்துக்கிட்டு, ஒர்க்கு, பிஸ்னஸ் நல்லா இருந்துக்கிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை வரலாம். நார்மலி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தா அதிகரிக்கும். நர்வ்ஸ் ரிலேட்டட் இருந்தா அதிகரிக்கும். பிளட் ரிலேட்டட் இருந்தா அதிகரிக்கும். ஹெட் ரீஜன், இஎன்டி, இயர், ஐ, த்ரோட் அண்ட் தென் நோஸ், இந்த ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட கொஞ்சம் அதிகரிக்கலாம். அப்ப என்ன ஆகுது? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆயி, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, எவ்வளோ 90% நல்லா இருக்க ஒரு ராசி பலன் வந்து தொந்தரவா இருக்கும். அதனால அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, டாலரன்ஸ் எடுத்துக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகணும் சில இடத்துல. ஆயி இந்த ஈகோலாம் விட்டு போனீங்கன்னா, நல்ல அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மந்திரம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு. மாலையெல்லாம் பார்க்காம, ஜெபம் பண்ணாம, அகண்ட ஜெபம் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓம் நம சிவாய சொல்லிக்கலாம். எங்கேயோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணணும். ஓம் நம சிவாய ஜெபம் பண்ணலாம். பஞ்சாட்சர மந்திரத்தை எந்த அளவுக்கு முடியுதோ லட்சக்கணக்கில் ஜெபம் பண்ணிடுங்க. அருமையான ரிசல்ட் இந்த வருஷம். 12 ஜோதிர்லிங்கங்கள் பாரத தேசத்துல. ஸோ காமாக்கியா அஸ்ஸாம் கிட்ட இருக்கு. பீமாசங்கர், குஜராத் சோமேஸ்வர், ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் ஆந்திர பிரதேஷ்ல. அட்லீஸ்ட் 3 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பண்ணாலும் போதும். முடிஞ்சதுன்னா 6, முடிஞ்சுன்னா 9, இல்லைன்னா 12 கூட தரிசனம் பண்ணலாம். அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய தந்தை வயசுல இருக்கிறவங்க, அப்பா வயசுல இருக்கிறவங்க அனாதாசிரமத்தில் இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஒரு கண்ணாடியோ, ஒரு ஸ்லிப்பர்ஸோ, ஒரு ஷாலோ, ஒரு ஸ்வெட்டரோ அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் பொருட்கள். அதே போல் அனாதாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கோதுமையுடைய மாவு அது இருக்கு இல்லையா, ஆட்டா, அதை கூட தானம் பண்ணலாம். கோசாலையில் நந்தி, பசுமாடு இருக்கும், நந்தி இருக்கும், மேல் புலக். ஸோ அதுக்கு வந்து தத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்குடைய ஆகாரத்துக்கு என்ன ஆகுதோ செலவு கொடுக்குறேன்னு ஒத்துக்கலாம். இதெல்லாமே நல்ல அருமையான விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பரிகாரம் செய்துக்கிட்டிங்கன்னா 2026 90% நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்த பர்சன்டேஜ் இன்னும் அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரர் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பக்கம்.